வெல்கம் டு வானவில் எண்ணங்கள். என்னுடைய ஒரு குட்டி வீக்கெண்ட் மினி விலாக் பார்த்துடலாங்களா? காலையில் எந்திரிச்சு திரும்பியே மசாலா டீ போடலாம் அப்படின்ட்டு துளசி தாங்க பறிக்க வந்திருந்தேன். முன்னாடியே இந்த துளசி பிளான்ட் வந்து வச்சுருக்கங்களா, அதனால் அப்பப்போ ஒரு 2 இலை மட்டும் பறித்து டீயில் போட்டு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு குடிக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க. டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அப்படியே வீக்கெண்டுங்கிறனால வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்காக இந்த வாரம் வந்து மீன் தான் கேட்டிருந்தாங்கங்க. அதனால் மீன் வாங்கத்தான் போயிருந்தேன். அதனால் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக போனால் ஃப்ரெஷ்ஷாகவே மீன் இங்கே கிடைக்குங்களா, அதனால் வந்து கடைக்கு போயாச்சுங்க மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு. பக்கத்தில் சங்கரா மீனும் இருந்தது. பட் நான் யூஸ்வலாக இந்த பெம்பானோ தான் வாங்குவேங்களா, அதையும் வாங்கிட்டு வரப்போ இந்த கடையில் முன்னாடி இங்கே மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்கங்க. ஒரு செடி $10. இது 1 மந்த் ஆச்சுங்க. நானும் 1 மாதமாக வாங்கணுன்ட்டு இருந்தேன். பட் வரல. அப்புறம் இப்போ தான் ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு 2 செடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோடவே வந்து மசாலாவும் போட்டு நல்லா தொடச்சி வச்சாச்சுங்க. நல்லா இருக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி ஏர் ஃப்ரையர் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே 5-6 பீஸ் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து பசங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதிகமாக விட்டுருந்தேன். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஏர் ஃப்ரையர்லேயே அந்த மீனில் இருக்கிற எண்ணெயே நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வாசல்லாம் வந்து நீட்டாக கூட்டிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. இப்படி தாங்க போச்சு இந்த வாரம் வீக்கெண்டு எனக்கு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.